ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். நேர்மையும் முன் யோசனையும். உண்மையாக இருங்கள், நேர்மையுடன் இருங்கள், அப்போது நட்பு நிலையான வளர்ச்சியை காணும். நேர்மையை குறித்த குருதேவருடனான ஒரு விவாதத்தை நான் நினைவு கூறுகிறேன். நேர்மையே எல்லாமும் என நான் கூறினேன். இல்லை, முன் யோசனையுடன் கூடிய நேர்மையே அனைத்துமாகும் என்று பதிலளித்தார். அவர் தொடர்ந்தார். உனது வீட்டின் வரவேற்பறையில் நீ அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம். அங்கு தரை மீது ஒரு அழகிய புத்தம்புதிய தரை கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது. வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அநேக வருடங்களாக நீ சந்தித்திருக்காத ஒரு நண்பர் கதவை வேகமாக திறந்து கொண்டு உன்னை சந்திக்க நுழைகிறார். அதெல்லாம் சரிதான், நான் கூறினேன். ஆனால் எனது குருதேவர் தனது கருத்தை இன்னும் முடிக்கவில்லை. அவர் கூறினார், ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டதில் நீ உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தாய். ஆனால் அவர் உள்ளே நுழைந்து கம்பளத்தை பாழாக்குவதற்கு முன்பு தனது சேறு நிறைந்த காலணிகளை கலற்றும் அளவிற்கு முன் யோசனை நிறைந்தவராய் இருந்திருந்தால் நீ இன்னும் அதிகமாக அதை விரும்பியிருப்பாய் அல்லவா? அவர் கூறியது சரி என நான் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. ஒருவரை பற்றி எவ்வளவு உயர்வாக நீங்கள் எண்ணினாலும் சரி, அல்லது அந்த மனிதருக்கு நீங்கள் எவ்வளவு நெருங்கியவராக இருந்தாலும் சரி, நல்ல நடத்தைகள் மற்றும் முன் யோசனை மூலம் அந்த உறவை இனிமையாக்குவது மிகவும் முக்கியமானது. பிறகு நட்பானது உண்மையிலேயே அற்புதமாகவும் நீடித்ததாகவும் விளங்கும். மற்றவரை குறித்து சிந்திக்காத அளவுக்கு உங்களை இட்டு செல்கிற நெருக்கமானது நட்புக்கு மிகவும் கெடுதலாகும். நேர்மை நான் அதிகம் மதிக்கும் விஷயங்களில் ஒன்று. உங்களை முகஸ்துதி செய்பவர்களோடு பழக வேண்டாம். ஏனெனில் அவ்வாறான நட்பு என்றேனும் ஒரு நாள் முறிந்துவிடும். அவர்களுக்காக உங்களுடைய காலத்தை வீணடித்து விட்டதை நீங்கள் காண்பீர்கள். முகஸ்துதியை குறித்து எப்போதும் எச்சரிக்கையாய் இருங்கள். மற்றவர்களை முழு மனதுடனான புகழ்ச்சியுடனும் பாராட்டுதலுடனும் ஊக்கமளிப்பது நன்று. ஆனால் நேர்மையற்ற முகஸ்துதி அதனை தருபவர் மற்றும் பெறுபவர் ஆகிய இருவரின் ஆன்மாக்களையும் அழிக்கவல்ல நஞ்சாகும். நேசத்தை காட்டிலும் முகஸ்துதியை எவரேனும் விரும்புவாரேயானால் அவர் நட்புக்கு தகுதியானவர் அல்ல. அன்பு காட்டுபவர்கள் எவரும் முகஸ்துதி செய்ய மாட்டார்கள். முகஸ்துதி செய்பவர்கள் அன்பு காட்டுவதில்லை. மெய்யான நேர்மையுடனும் முன் யோசனையுடனும் அன்புடனும் மக்களுடன் நீங்கள் கலந்து பழகினால் நீங்கள் முன்பே அறிந்திருந்தவர்களை ஈர்ப்பீர்கள். இல்லையெனில் உங்களுடைய உண்மையான நண்பர்களை நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள். நீங்கள் அனைத்து பாசாங்குத்தனம் மற்றும் நேர்மையின்மையை விட்டொழிக்க வேண்டும். ஒருபோதும் வேண்டுமென்றே யாரையும் புண்படுத்தாதீர்கள். உங்களது நண்பர்களை ஒருபோதும் விரோதித்து கொள்ளாதீர்கள் அல்லது அவர்களை கோபத்திற்கு ஆளாக்காதீர்கள். ஒரு நண்பரை ஒருபோதும் தவறான முறையிலோ அல்லது சாதகமாகவோ பயன்படுத்தி கொள்ளாதீர்கள். கேட்கப்பட்டால் ஒழிய ஒருபோதும் ஆலோசனை தர வேண்டாம். அவ்வாறு தருவதாயின் நேர்மையுடனும் அன்புடனும் விளைவுகளை குறித்த எந்த அச்சமும் இன்றி தாருங்கள். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களின் மூலம் நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்கின்றனர். விமர்சனங்களை பொறுத்து கொள்ள முடிவது மிகச் சிறந்த பண்புகளில் ஒன்றாகும். எனது குருதேவரிடமிருந்து நான் அதை கற்றுக்கொண்டேன். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நான் எப்போதும் பாராட்டியுள்ளேன். என்னை நியாயமற்ற முறையில் விமர்சனம் செய்தவரை ஒருபோதும் நான் பழிவாங்க நாடியதில்லை அல்லது அவர்களை வெறுக்கவும் இல்லை. ஏனெனில் நமது எதிரிகள் மூலமாக கூட இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்று நான் உணர்கிறேன். அது அப்படித்தானே? இறைவனது நட்பை முயன்று பெறுங்கள். உயர்ந்த மனிதன் தான் உயர்ந்தவன் என்று எண்ணுவதில்லை. தாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உயர்ந்தோர் அல்லர். மேலும் உயர்ந்தவர்களாக இருப்பவர்கள் தமது உயர்வை பற்றி சிந்திப்பதற்கும் நேரமின்றி உயர்ந்த செயல்களில் மிகவும் மும்முரமாக இருக்கிறார்கள். தவறவும் நீங்கள் எத்துணை அற்புதமானவர் என்று உங்களை பற்றி எண்ணினாலும் சரி, நீங்கள் அதை பறைசாற்றிய உடனேயே அனைவரும் நீங்கள் அவ்வாறான மனிதர் அல்ல என்பதை நிரூபிக்க விருப்பம் கொள்வர். கருத்து என்னவெனில், நேர்மையாக இருங்கள், அதை உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுங்கள். ஒருபோதும் பிறரை ஏமாற்ற முயல வேண்டாம்.
ஒரு போலியான ரோஜா மலர் ஒருபோதும் உண்மையான ரோஜாவாக இருக்க முடியாது. அத்துடன் ஒரு உண்மையான ரோஜா மலரை எவ்வளவுதான் கசக்கினாலும் அது தனது நறுமணத்தை வீசும். எனவே நீங்கள் என்னவாக இல்லையோ அவ்வாறாக பாசாங்கு செய்தல் வேண்டாம். மற்றவர்கள் முன் உங்களை நீங்கள் அகந்தையுடன் காட்டிக்கொண்டால் இறுதியில் உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளிவிடும். மேலும் எந்த வகையிலும் இறைவனை ஏமாற்றுவதற்கு முயல வேண்டாம். ஏனெனில் அவனை முட்டாளாக்க முடியும் என்ற தவறான கருத்தின் மூலம் நீங்கள்தான் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். அவன் உங்களது எண்ணங்களுக்கு பின்னால் உள்ளான். நீங்கள் அவனிடம் நேர்மையுடன் இல்லையெனில் அவன் பறந்தோடி விடுவான். யார் பணிவான மற்றும் உண்மையான பக்தர்களாக இருக்கின்றனரோ அவர்களிடம் மட்டுமே இறைவன் வருவான். நீங்கள் இறைவனை நேசிக்கும் பொழுது இறைவனை அறிவீர்கள். மேலும் இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவிலும் முழுமையாக இருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அந்த ஆன்மா மூடப்பட்டிருப்பது கரியாலான தனித்தன்மையினாலா அல்லது வைரத்தினாலான தனித்தன்மையினாலா என்பது முக்கியமல்ல. இறைவன் இரண்டிலும் சமமான அளவில் இருக்கிறான். ஆனால் வைரத்தின் மனோபாவம் கொண்ட மகான் இறைவனை முழுமையாக பிரதிபலிக்கிறார். இறைவனுடைய நட்பை நீங்கள் முயன்று பெற்றுவிட்ட போது அடையும் அந்த ஆனந்தத்திற்கு எந்த ஆனந்தமும் ஈடல்ல. மேலும் அந்த ஆனந்தத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்வது மிகுந்த அற்புதமானது. பால் நிறைந்துள்ள ஒரு குவளையில் நீங்கள் அதிகமாக பாலை ஊற்றினால் அது வழிந்தோடும். நீங்கள் அதை தடுக்க இயலாது. நட்பு தெய்வீகமாகும் பொழுது அனைவரையும் நீங்கள் நேசிப்பீர்கள். நீங்கள் இறைவனை நேசிக்கும் பொழுது உங்களால் பிறரை உண்மையாக நேசிக்க முடியும். ஆன்மாக்களை பற்றிய உங்களது அறியும் சக்தி பரிசுத்தமானதாக தெளிவான கண்ணாடியை போன்று இருக்கும். உங்கள் முன் வருபவர் யாராயினும் அவர் உண்மையாக உள்ளவாறே பிரதிபலிக்கப்படுவார். பல வருடங்களுக்கு முன்பு கொட்டாக்கை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஈஸ்ட்மேனை நான் சந்தித்தேன். புற தோற்றத்தில் அவர் எஃகை போன்று கடினமானவராக தோன்றினார். அவர் தன்னுடைய சமுதாய தொண்டுகளுக்காக நன்கு அறியப்பட்டிருந்தார். மேலும் பிற பெரும் செல்வந்தர்களைப் போலவே நிச்சயமாக தான் சந்திக்கும் மற்றவர்களது நோக்கங்களை பற்றி சந்தேகப்பட அவருக்கு காரணம் இருந்தது. நான் என்ன எதிர்பார்த்தேன் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. எடுத்தவுடனேயே அவர் கேட்டார், எனது இல்லத்திற்கு வருகை தர என் அழைப்பை ஏற்பீர்களா என கேட்டார். அதற்கு நான், எனது அழைப்பையும் கூட நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் மகிழ்ச்சியுடன் வருவேன் என பதிலிருத்தேன். அவர் ஒப்புக்கொண்டார். பின்னர் அவர் எனது குடியிருப்பிற்கு வந்த பொழுது நான் உணவு தயாரித்துக் கொண்டிருப்பதை கண்டு கூறினார், உங்களுக்கு தெரியுமா, எனக்கும் கூட சமைப்பதில் விருப்பம் உண்டு. நாங்கள் இன்னும் சற்று நெருங்கியவர்களானோம். அப்போது நான் யதார்த்தமாக குறிப்பிட்டேன், திரு ஈஸ்ட்மேன், பெரும்பாலான செல்வந்தர்கள் உண்மையான நண்பர்களை பெற்றிருப்பதில்லை என்பது நிஜமல்லவா? நான் உங்களை ஒரு நண்பராக சந்திக்க விளைகிறேன், செல்வந்தனாக அல்ல. அவர் புன்னகைத்தார். அந்த கணத்திலிருந்தும் எங்களது 2 மணி நேர சந்திப்பின் போதும் நான் ஒரு வித்தியாசமான உண்மையான ஈஸ்ட்மேனை பார்த்தேன். ஏனெனில் நான் அவரை புரிந்து கொண்டு நேர்மையான நட்பு எனும் தளத்தில் அவரை சந்தித்தேன். மறுநாள் அவர் எனக்கு ஒரு கேமராவை அனுப்பி வைத்தார். இந்நாள் வரை நான் அதை வைத்திருக்கிறேன். நீங்கள் நிபந்தனையின்றி உங்கள் நண்பர்களை நேசிக்கும் போது அந்த தெய்வீக நட்பை அவர்களிடம் நீங்கள் காண்பீர்கள். எனது பூ உலக தந்தை மற்றும் இவ்வழியில் உள்ள பல ஆன்மாக்களிடம் அவ்வகையான நட்பை நான் கண்டேன். உண்மையான ஆன்மாக்களுடன் நாம் நட்புறவை வளர்க்கும் பொழுது ஒரு நாள் அனைவருக்கும் பெரும் இறை நண்பனாவான் வருவான். அந்த நட்பெனும் மாளிகையில் வாசம் செய்வான். என்னுடன் சேர்ந்து பிரார்த்தியுங்கள். ஓ இறைவா, உண்மையான நண்பர்களின் உன்னதமான குணநலன்களில் உனது ஞானம் உள்ளது. அவர்களது சிரிப்பில் உனது உயரிய புன்னகை உள்ளது. அவர்களது மின்னும் கண்களில் நீ என்னை காண்கிறாய். அவர்களது குரல்கள் மூலம் நீ என்னுடன் பேசுகிறாய். அவர்களுடைய அன்பு மூலமாக நீ என்னை நேசிக்கிறாய். ஓம் சாந்தி. ஓம் ஓம் ஓம். தொடரும். ஓம்.